அனைவருக்கும் வணக்கம். இந்த தொகுப்பில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்தக்கூடிய பல்வேறு தேர்வுகள், குறிப்பாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, 2A மற்றும் குரூப் 4 இந்த தேர்வுகளில் கடந்த சில வருடங்களாக எப்படி கேள்விகள் கேட்கப்படுகுது, ஸோ கேள்விகள் கேட்கக்கூடிய முறை டைப் எப்படிலாம் இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் என்னெல்லாம் இருக்குது, இதை நம்ம புரிஞ்சுக்கிறது மூலியமாக நமக்கு எதுக்கு இது பெருசாக உதவும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த கொஸ்டின்ஸை எப்படி நம்ம சுலபமாக சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இந்த தொகுப்பில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்படி இந்த கேள்விகள்லாம் சால்வ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் கொஸ்டின் டைப்னு ஒன்று. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங் டைப் கொஸ்டின். தேர்டு அது மேட்ச் த ஃபாலோயிங் டைப் கொஸ்டின் தான், ஆனால் பேர்ஸை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண சொல்லி கேட்குறாங்க. ஃபோர்த்து நம்பர் ஆஃப் பேர்ஸ் மேட்ச் த ஃபாலோயிங் டைப்லேயே இருக்கும், அதில் கொடுக்கப்பட்டதில் எத்தனை பேர்ஸ் கரெக்டு, நம்பர் ஆஃப் பேர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், அது கேட்குறாங்க. அடுத்து வந்து கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா 3 or 4 ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். ஒரு 4 வாக்கியங்கள் 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அந்த ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்டு இல்லை எது தப்பு அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய கேள்வி முறை. அடுத்து அசர்ஷன் அண்ட் ரீசனிங் டைப். இது வந்து பார்த்தீங்கன்னா கூற்று, காரணம், கூற்று, இந்த டைப்பான கேள்விகளாக இருக்கும். இதை பற்றி பார்ப்போம். பேசேஜ் டைப் கொஸ்டின். ஒரு பெரிய பேசேஜ் கொடுத்து அந்த பேசேஜ்லேருந்து நமக்கு வந்து சால்வ் பண்ண சொல்லி கேட்பாங்க, அது பேசேஜ் டைப் கொஸ்டின். குரோனாலஜிக்கல் ஆர்டர் நார்த் டு சவுத் டைப். அப்படின்னா ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கும், வரலாற்றுலையோ இல்லை வேறு ஏதோ ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்திருக்கும், அந்த நிகழ்வை வரிசைப்படுத்த சொல்லி எழுத சொல்லுவாங்க. அப்படி இல்லையா நார்த் டு சவுத் டைப் கொஸ்டின் ஒன்று இருக்குது. நார்த் டு சவுத் டைப் கொஸ்டின் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாகிரபிக்கல் ஃபியூச்சர்ஸு, அப்படி இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஜாகிரஃபியில் வந்து நார்த் டு சவுத் அரேஞ்ச் பண்ண சொல்லி கேட்கலாம், இல்லை ஈஸ்ட் டு வெஸ்ட், இல்லை வெஸ்ட் டு ஈஸ்ட் அப்படின்னு அந்த இடங்களையோ நதிகளையோ நேஷ்னல் பார்க்ஸையோ டைகர் ரிசர்வ்ஸையோ இதெல்லாம் அரேஞ்ச் பண்ண சொல்லி நமக்கு கேள்வியில் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இது ரெண்டில் எது கரெக்டுன்னு கேட்பாங்க. போத் 1 and 2 ஆர் நெய்தர் 1 or 2 அப்படின்னு சொல்லி விட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த 9 டைப் ஆஃப் கொஷின்ஸ் தான் நமக்கு எக்ஸாமில் லாஸ்ட் ப்ரீவியஸ் 10 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக நமக்கு கேட்கக்கூடிய கேள்விகள். இந்த கேள்விகளை ஒவ்வொன்றையும் சால்வ் பண்ணுறதுக்கு தேர் இஸ் சர்டன் டெக்னிக்ஸ். இந்த கேள்விகள் ஏன் கேட்கப்படுது, எந்த டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி இந்த கேள்விகளை சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க டைரக்ட் டைப் கொஸ்டின். டைரக்ட் டைப் கொஸ்டின் அப்படிங்கிறது எப்படி இருக்குது, நேரடியாகவே ஒரு கேள்வி கேட்டுருவாங்க. அந்த கேள்வியிலேருந்து ABCDE இந்த 4ல் உங்களுக்கு என்ன தெரியுதோ நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணி ஆகணும். இந்த டைப் ஆஃப் கொஸ்டினை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இட் இஸ் அ ஜாக்பாட் கொஸ்டின் சொல்லுவாங்க. ஏன் ஜாக்பாட்? பொதுவாகவே ஜாக்பாட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம ஏன் பயன்படுத்துவோம்? நமக்கு அடித்தா பெரிய லக்கு, இல்லாட்டி சுத்தமாக கிடையாது, அதுதானே? அதே மாதிரி தான் இந்த கொஸ்டினும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி வந்து உங்களுக்கு கேள்வி ரீட் பண்ணும்போது நேரடியாக உங்களுக்கு பதில் தெரிஞ்சதுன்னா சொலையாக உங்களுக்கு மார்க் கிடச்சிரும். இல்லை நமக்கு அந்த கேள்வி தெரியலை, எனக்கு இதை ஆன்சர் பண்ண முடியல அப்படின்னா இதுக்கு நீங்கள் என்ன அப்ரோச் எடுக்கணும் அப்படின்னா, கேள்வியை ரீட் பண்ணிவிட்டு ஆப்ஷன்ஸ்லேருந்து அப்ரோச் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேள்வியை பாருங்கள். டூரிங் த இயர்லி ரெசிஸ்டன்ஸ் அகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ் ஹூ இஷ்யூடு திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன். ஆங்கிலேயர்களுக்கு எதிரான ஆரம்ப கால எதிர்ப்பின் போது திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வெளியிட்டவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது திருச்சிராப்பள்ளி பிரகடனம் அப்படிங்கிறது திருச்சியில் வெளியிடப்பட்டதாக தான் இருக்கணும். இப்போ நமக்கு இதுக்கு ஆன்சர் நேரடியாக தெரியலன்னு வச்சுக்கோங்க, நம்ம எப்படி போகலாம், எப்படி அணுகலாம்? வீரபாண்டிய கட்டபொம்மன் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஒரு ஜென்ரல் நாலேஜ். அவர் வந்து திருநெல்வேலி பாஞ்சாலங்குறிச்சியை சேர்ந்தவர். அப்போ அவர் திருச்சிராப்பள்ளி பிரகடனம் வெளியிட்டிருக்க வாய்ப்பு கிடையாது, அப்போ அந்த ஆப்ஷன் கிடையாது. அப்புறம் வேலு நாச்சியார், அது உங்களுக்கு சந்தேகம் இருக்கும். வேலு நாச்சியார் அப்படிங்கிறவங்க வந்து சிவகங்கையில் இருக்கிறாங்க, அப்போ ஒரு டவுட் வச்சுக்கலாம், திருச்சி, சிவகங்கை, மதுரை அப்படின்னு. பூலித்தேவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் வந்து வாசுதேவநல்லூர், நெற்கட்டும் சேவல் அந்த பகுதியை சேர்ந்தவர், திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர். அதனால அவரும் இருக்க வாய்ப்பு கிடையாது. அப்போ உங்களுக்கு ஆப்ஷன் பி இல்லை சி, இது ரெண்டில் தான் ஏதாவது ஒன்று இருக்குது. இதுக்கு நீங்கள் ஸ்மார்ட்டாக ஒரு ஆன்சர் சூஸ் பண்ணிங்கன்னா, வேலுநாச்சியார் பற்றி கண்டிப்பாக எல்லாரும் படிச்சிருப்போம், அவங்க வந்து சிவகங்கையை சேர்ந்தவங்க அப்படின்ட்டு. அப்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆப்ஷன்ஸுக்கு போவோம், ஆப்ஷன் சிக்கு போவோம். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. நமக்கு கேள்வி தெரியலை, சரியாக புரியலை, ஆனால் ஆப்ஷன்ஸை வச்சு ஏதாவது எலிமினேட் பண்ணி இந்த கேள்வியை அணுக முடியுமான்னு நீங்கள் பார்க்கணும். கேள்வியை ரீட் பண்ணி எனக்கு கேள்வி தெரியல அப்படின்னு நீங்கள் அடுத்த கேள்விக்கு போக வேண்டாம். 4 ஆப்ஷன்ஸை பார்த்து இந்த ஆப்ஷன்ஸ் வந்திருக்காது அப்படிங்கிற நமக்கு தெரிஞ்ச காமன் ஜென்ரல் நாலேஜ் வச்சு அப்ளை பண்ணிங்கன்னா ஏதாவது 2 ஆப்ஷன்ஸில் வந்து ஆன்சர் நிற்கும். ஸோ தட் நீங்கள் அதில் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி கரெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கேள்வியை எப்போவுமே நீங்கள் இப்படி தான் அணுகணும்.
அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் டைப் கொஸ்டின். மேட்ச் த ஃபாலோயிங் டைப் கொஸ்டின் அப்படிங்கிறது இது வந்து வெரி ஈஸி கொஸ்டின். இந்த கொஸ்டின் எப்படின்னா, இந்த 4 மேட்ச்ல ஏதாவது ஒன்று தெரிஞ்சிருந்தா கூட நம்மளால ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும். இது எப்படிங்க பாருங்க, இப்போ சில நாட்களாக சில வருடங்களாக கேள்வி கொஞ்சம் கடினமாக்கிட்டாங்க. இருந்தாலும் நமக்கு வந்து இந்த 4 ஆப்ஷன்ல ஏதாவது ஒன்று தெரிஞ்சிருந்தாலே நம்மளால இந்த கேள்வியை சுலபமாக செயல்படுத்த முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, நேம் சுவாமி ஷாஜகானந்தா ரிலேட்டட் டு, அவர் எதில் தொடர்புடையவர்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ சுவாமி ஷாஜகானந்தா நந்தனார் கல்வி கழகம், அதில் தொடர்புடையவர்னு தெரிஞ்சிருச்சுனாலே நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. பாருங்க, A3 அப்படின்னாலே உங்களுக்கு ஆப்ஷன் என்னது, A3ல இருக்கக்கூடியது ஒரே ஒரு விஷயம் தான், இது மட்டும்தான் இருக்கு A3ல. ஸோ ஆன்சர் போட்டலாம், ஆன்சர் ஏ. இல்லை எனக்கு நந்தனார் பற்றி தெரியல, நந்தனார் கல்வி கழகம் பற்றி தெரியல அப்படின்னா தான் உங்களுக்கு மற்ற வச்சு நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். MC ராஜா ரொம்ப புகழ்பெற்றவர், அப்ரஸ்ட் ஹிந்துஸ்க்காக செயல்பட்டு இருக்காரு. ஸோ B1னா ஆப்ஷன் ஏ இல்லை ஆப்ஷன் டி வரணும். அதுக்கப்புறம் சிக்கு போங்க, பண்டித் அயோத்திதாஸ் தமிழன். C2 எங்கே இருக்குது பாருங்க, C2 இது இருக்குது. அப்போ நம்ம ஆன்சர் போட்டுடலாம். வீரசலிங்க பண்டலு விடோஸ் ஹோம், விதவை இல்லம் ஏற்படுத்தியவர். ஸோ இதில் உங்களுக்கு இந்த ஷாஜகானந்தாக்கு ஆன்சர் வந்து நந்தனார் கல்விக் கழகம்னு தெரிஞ்சிருந்தாலே டேரெக்டாக ஆன்சர் போட்டலாம் ஆப்ஷன் ஏன்ட்டு. இந்த மாதிரி தான் நம்ம கேள்வியை வந்து நம்ம அணுகணும். இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான கேள்வி. ஐடென்டிஃபை த கரெக்ட் பேர்ஸ் வித் த மல்டிபிள் ஆப்ஷன்ஸ்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, என்ன 4 பேர்ஸ் கொடுத்துருக்காங்க, இதில் என்னெல்லாம் பேர்ஸ் கரெக்ட் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். சரியாக பொருத்தப்பட்ட ஜோடிகளை தேர்ந்தெடுக்கவும். ஐடென்டிஃபை தி கரெக்ட் பேர்ஸ். நிழல் தாங்கல்கள் வைகுண்ட சுவாமிகள். ஹிந்து ப்ராக்ரஸிவ் இம்ப்ரூவ்மெண்ட் சொசைட்டி ராஜாராம் மோகன் ராய். இந்து முற்போக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சமரச சன்மார்க்க சங்கம் வள்ளலார். செல்ஃப் ரெஸ்பெக்ட் மொராலிட்டி சுயமரியாதை அறம் அப்படிங்கிறது வேதநாயகம் பிள்ளை. இதுல உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், எல்லாருக்கும் எளிமையா தெரிஞ்சது சமரச சன்மார்க்க சங்கம். சமரச சன்மார்க்க சங்கத்தை வந்து நிறுவியவர் வள்ளலார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஆப்ஷன் 3 எங்க இருக்குன்னு பாருங்க, இது 1ல மட்டும்தான் இருக்கு. அப்போ இதுதான் கரெக்ட், வேலை முடிஞ்சிச்சு. ஸோ ஆப்ஷன் ஏல மட்டும்தான் 3 இருக்கு. அப்போ இதுதான் ஆன்சர் கரெக்ட். நம்ம மற்றதெல்லாம் பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை. இந்த மாதிரி கேள்விகளை வந்து நம்மளால எளிமையா சால்வ் பண்ண முடியும். இருந்தாலும் நம்ம மற்றதெல்லாம் பார்ப்போம். உங்களுக்கு ராஜாராம் மோகன் ராய் பத்தி தெரிஞ்சிருக்கும். அவரை பத்தி ஹிந்து ப்ராக்ரஸிவ் இம்ப்ரூவ்மெண்ட் சொசைட்டி அப்படிங்கிறத அவர் ஆரம்பிச்சதே கிடையாது. ஹிந்து அப்படிங்கிறத முன்னேற்றம் அடைய செய்யணும் அப்படிங்கிறது அவருடைய நோக்கமும் கிடையாது. அப்ப 2 வராது, 2 கிடையாது. அதே மாதிரி நிழல் தாங்க, இது மற்றதெல்லாம் நமக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லை. நிழல் தாங்கல்கள் அதெல்லாம் தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. இது 1 மட்டும் தெரிஞ்சா போதும், சமரச சன்மார்க்க சங்கம். ஆன்சர் போட்டுருவோம். இந்த மாதிரி தான் பெரும்பாலும் உங்களுக்கு கேள்வி இருக்கும். இந்த பேர்ஸ்ல ஏதாவது ஒண்ணு நீங்க கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களால எளிமையா இந்த கேள்விக்கு விடையளிக்க முடியும். ஐடென்டிஃபை த கரெக்ட் பேர்ஸ். ரெண்டும் நேருக்கு நேர் சரியா இருக்கா அப்படின்னு பாக்குறது கரெக்ட் பேர்ஸ். இது நம்பர் ஆஃப் கரெக்ட் பேர்ஸ், எத்தனை கொடுத்துருக்க 4ல எத்தனை பேர்ஸ் கரெக்ட்னு கேட்டிருக்கான். நம்பர் ஆஃப் பேர்ஸ் பாருங்க. ஃபிசர் mRNA வேக்சின் கரெக்ட். அதுக்கப்புறம் கோவேக்சின் இன்ஆக்டிவ் வேக்சின் கரெக்ட். ஸ்புட்னிக் வைரல் வெக்டார் வேக்சின் கரெக்ட். கோவிட்ஷீல்டு DNA பேஸ்டு வேக்சின் கிடையாது. ஸோ 3 விஷயம் கரெக்ட். 3 பேர்ஸ் கஷ்டம். இருக்கிறதுலே ரொம்ப கடினமான கேள்வினா இதுதான். ஏன்னா இதில் நீங்கள் எந்த ட்ரிக்கும் யூஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு கண்டிப்பாக 4 ஸ்டேட்மெண்ட்டும், அதாவது 4 பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த கேள்விக்கு விடை அளிக்க முடியும். சமீபத்தில் TNPSC வந்து இந்த மாதிரி கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நீங்கள் கவனித்து படிக்கிறப்ப ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் ரொம்ப முக்கியம்னு சொல்லி நீங்கள் படித்தா மட்டும்தான் இந்த மாதிரி கேள்விகளை உங்களால் சரியாக பதில் அளிக்க முடியும். இந்த மாதிரி கேள்விகள் இனிமேல் வரக்கூடிய பரீட்சையில் நம்ம தொடர்ச்சியாக எதிர்பார்க்கலாம். இது ஒன் ஆஃப் த டஃப் கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கனாலே தெரிஞ்சுக்கோங்க, இது ரொம்ப கடினமான கேள்வி. 4 ஜோடிகளும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டுமே இதுக்கு நீங்கள் பதில் அளிக்க முடியும். அடுத்து 3 and 4 ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த 3 and 4 ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ்னா எய்தர் 4 ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க, அப்படி இல்லாட்டி 3 ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. 1 4 ஆர் 3. இப்போ இந்த மாதிரி கேள்விகளை நீங்கள் எப்படி எழுத முடியும்? இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாத்தையும் பொறுமையாக ரீட் பண்ணுறீங்களான்னு பார்க்குறது ஒன்று. ரெண்டாவது எலிமினேஷன் டெக்னிக்னு ஒன்று இருக்குது. எது வராதோ அது எலிமினேட் பண்ணி நம்ம ஆன்சர் போட முடியும். அதை நம்ம யூஸ் பண்ணுறோமான்னு பார்க்குறாங்க. த ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் ஸ்டார்டட் இன் இந்தியா. மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் பற்றி கேட்டிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் ஸ்டார்டட் இன் இந்தியாவா? கிடையாது. இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் சவுத் இந்தியன் ஆர்கனைசேஷன். இது ஃபர்ஸ்ட் இந்தியா லெவலில் இருக்கிறது கிடையாது, ஃபர்ஸ்ட் சவுத் இந்தியன் ஆர்கனைசேஷன். ஸோ ஆப்ஷன் 1 வராது. 1 வராது அப்படின்னாலே உங்களுக்கு இங்கே என்ன ஆப்ஷன் நெக்லெக்ட் ஆகிடுது, பி போயிடுது.
செகண்ட், த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் பிகன் டு ஃபங்க்ஷன் இன் 1852. இது கரெக்ட். 2 கரெக்டாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் சி அண்ட் டியில் மட்டும்தான் இருக்குது, அப்போ ஏ கிடையாது. 3, த ஃபவுண்டர் ஆஃப் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் வாஸ் ஜி லட்சுமி நரசு செட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தெரியும், ஸ்ரீ லட்சுமி நரசு செட்டியும் ஸ்ரீனிவாச சாஸ்திரி இவங்க 2 பேரும் தான் முக்கியமான மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனோட ஃபவுண்டர்ஸ்னு நமக்கு தெரியும். ஸோ 3 கரெக்ட். 3 எங்கே இருக்குன்னு பாருங்கள், இதில் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி 2 and 3 கரெக்ட். இந்த மாதிரி கேள்விகள் அப்போ நம்ம 4th ஆப்ஷன் ரீட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை இந்த மாதிரி கேள்விகளில். ஏன்னா நமக்கு இதுலேயே ஆன்சர் கிடச்சிருச்சு. நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்ணுறீங்க, ரீட் பண்ணிவிட்டு அதை வந்து கொடுத்துருக்கக்கூடிய 4 ஆப்ஷனில் அப்ளை பண்ணி பார்க்கணும். எப்போவுமே சும்மா 4 ஆப்ஷனையும் ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டு 4 இதையும் ஃபுல்லாக ரீட் பண்ண தேவை கிடையாது. ஒரு ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்ணுறோம், ஃபார் எக்ஸாம்பிள் த ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் ஸ்டார்டட் இன் இந்தியா அப்படின்னு ரீட் பண்ணுறோம். அதை ஆப்ஷன் ABCDயில் அப்ளை பண்ணுறோம். அடுத்து செகண்ட், த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் பிகன் டு ஃபங்க்ஷன் ஆன் 1852 ரீட் பண்ணுறோம். அதை 4 ABCDயில் அப்ளை பண்ணி பார்க்குறோம். இப்படி அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுலபமாக இந்த கேள்வியை சால்வ் பண்ணிட முடியும். இது வந்து எலிமினேஷன் டெக்னிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து அசர்ஷன் அண்ட் ரீசனிங் டைப், அதாவது கூற்று மற்றும் காரணங்கள் வச்சு இந்த கேள்வி கேட்கப்படுது. பொதுவாகவே இந்த மாதிரி கேள்விகளை நீங்கள் எப்படி அணுகலாம், இந்த கேள்வி ஏன் கேட்கப்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த கேள்வி வந்து 2 ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினாவோ இல்லை மேட்சை கரெக்ட் பேர்ஸ்லையோ கேட்கலாம். ஆனால் இதில் கேட்குறாங்க அப்படின்னா இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அது என்னங்கிறத பார்ப்போம். பாருங்கள், அசர்ஷன், ஹியூமன் ரிசோர்சஸ் இஸ் நெசசரி ஃபார் த ப்ராக்ரஸ் ஆஃப் எனி கண்ட்ரி. எந்த ஒரு நாட்டின் மேம்பாட்டிற்கும் மனித வளம் அத்தியாவசியமாக இருக்கிறது. ஆமாம், ஒரு நாடு வளர்ச்சி பெறணும்னா அதுக்கு மனித வளம் அத்தியாவசியம். 2வது ரீசன், அதுக்கு கரெக்டான ரீசன் கொடுத்துருக்காங்களா? இன்வெஸ்ட்மெண்ட் இன் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் ஆஃப் த பீப்புள் கேன் ரிசல்ட் இன் ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் இன் ஃபியூச்சர் ஆஃப் த கண்ட்ரி, ஃபியூச்சர் ஃபார் அ கண்ட்ரி. ஆமாம், உங்கள் மேலே கல்வி மீதும் உங்களுடைய ஆரோக்கியத்தின் மீதும் அரசாங்கம் செலவு பண்ணாங்கன்னா பின்னாட்கள் நீங்கள் அரசாங்கத்துக்கு நிறைய சம்பாதிச்சு கொடுக்க போகிறீங்க, நிறைய டேக்ஸ் கட்ட போகிறீங்க. அது வந்து நாட்டுடைய வளர்ச்சியாகவும் இருக்கும். அப்போ ரீசனும் கரெக்டு. ஸோ கூற்று கரெக்டு, கூற்றுக்கான காரணமும் கரெக்டு, அதுக்கான விளக்கமும் கரெக்டு. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் இருக்கும் பாருங்கள், போத் ஏ அண்ட் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ. அப்போ ஆப்ஷன் ஏ தான். இந்த மாதிரி கேள்விகள் பொதுவாகவே ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன், இது வந்து எல்லா கொஸ்டினுக்கும் அப்ளிகபிள் இல்லை. பெரும்பாலான கேள்விகள், இப்போ அசர்ஷன் அண்ட் ரீசனிங்கில் உங்களுக்கு ஒரு 10 கேள்வி வருதுன்னு வச்சுக்கோங்க, 10 இல்லை 15 கேள்வி வருதுன்னா அதில் 70% 80% கேள்விகளுக்கு ஆன்சர் வந்து எய்தர் ஏ ஆர் பியாக தான் இருக்கும். இந்த கேள்வி கேட்குறதோடைய நோக்கமே உங்களுக்கு அந்த அசர்ஷனும் ரீசனிங்கும் உங்களுக்கு புரியுதா இல்லையா, அந்த கூற்றுக்கான காரணம் கரெக்டாக இல்லையா, அதை வந்து உங்களை புரிஞ்சிருக்கா இல்லையான்னு கேட்குறது தான் இந்த கேள்விக்கான நோக்கம். அப்போ இந்த கேள்விக்கு பெரும்பாலான ஆன்சர் என்னவா இருக்கும், ஆன்சர் ஏவாக இருக்கும் இல்லை ஆன்சர் பியாக இருக்கும் ஆப்ஷனில். இது வந்து நமக்கு வந்து சுத்தமாக தெரியல, இந்த கொஷினை எப்படி அப்ரோச் பண்ணணுன்னே புரியல அப்படிங்கிறப்ப தான் நீங்கள் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணணும். அடுத்து டைப் ஆஃப் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஈவெண்ட்ஸ் அசோசியேட்டட் வித் பெரியார் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். ஸோ ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரபி இந்த 2 சப்ஜெக்ட்ல இருந்தால் பொதுவாக இந்த மாதிரி கேள்விகள் வரும். ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஈவெண்ட்ஸை கொடுத்து இதை அரேஞ்ச் பண்ண சொல்லி கேட்பாங்க. ஜியாகிரபியை பொறுத்த வரைக்கும் நார்த்லேருந்து சவுத்தோ, ஈஸ்ட்லேருந்து வெஸ்டோ இல்லை வெஸ்ட்லேருந்து ஈஸ்டோ ஏதாவது பிளேசஸ், சிட்டி, லேக், டைகர் ரிசர்வ் ஆர் ரிவர்ஸ் இதை வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லி நமக்கு அதிகமாக கேள்விகள்ல கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேள்விகளில் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கேள்விகளில் எந்த ஈவெண்ட் நடந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்ல அட்லீஸ்ட் இல்லாட்டி கடைசி எது நடந்திருக்கு அப்படிங்கிறதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ இந்த ஈவெண்ட்டை இந்த கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணி ட்ரை பண்ணலாம். வைக்கோம் சத்தியாகிரகா, நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், கள்ளுக்கடை மறியல், லீடர் ஆஃப் சென்னை காங்கிரஸ் கமிட்டி. இந்த 4 ஈவெண்ட்ல கடைசி நடந்த ஈவெண்ட் வைக்கோம் சத்தியாகிரகா. அது நமக்கு தெரியும், 1924 நடந்த ஈவெண்ட் இது. ஸோ 1 எதுல கடைசியா இருக்குன்னு பாருங்க ஆப்ஷன்ல. அப்ப எந்த ஆப்ஷன் வராது, சி வராது. மற்ற 3லயும் 1 தான் கடைசியா இருக்கு. இப்ப எது ஃபர்ஸ்ட் நடந்திருக்கும் அப்படிங்கிறத பாருங்க. ஃபர்ஸ்ட் நடந்தது 1920 மற்றும் 21 நடந்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். அப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் இருக்கும் 2. அப்ப 2 எதுல இருக்கு பாருங்க, ஏ அண்ட் பில தான் இருக்கு. டி ஆப்ஷன், சி ஆப்ஷன் நம்ம எலிமினேட் பண்ணியாச்சு. இப்ப இது ரெண்டுல தான் நமக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். கள்ளுக்கடை மறியல், லீடர் ஆஃப் சென்னை காங்கிரஸ் கமிட்டி. கள்ளுக்கடை மறியலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 1921 கள்ளுக்கடை மறியல் நடத்தியிருக்காரு பெரியார். லீடர் ஆஃப் சென்னை காங்கிரஸ் கமிட்டி 1922. ஸோ குரோனாலஜிக்கல் ஆர்டர் படி 2, 3, 4, 1 ஆப்ஷன் ஏ கரெக்ட். இந்த கேள்வி வந்து பொதுவாகவே எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஈவெண்ட் மட்டும் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருங்க.
பெரும்பாலும் அதை கண்டுபிடிச்சாலே ஆன்சர் நமக்கு கிடைச்சிடும். இந்த கேள்வி கொஞ்சம் கடினமாக இருந்ததுனால நமக்கு 4 ஆப்ஷனும் தெரிஞ்சிருக்க வேண்டியது இருந்தது. பொதுவாகவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் தெரிஞ்சாலே கண்டுபிடிச்சிடலாம். இதே தான் நார்த் அண்ட் சவுத் டைப்புக்கும். எது ஃபர்ஸ்ட் நார்த் வரும், எது ஃபர்ஸ்ட் சவுத் வருங்கிறத டிமார்க்கேட் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் ஈஸியா போட்டுடலாம். அடுத்த கேள்விக்கு போலாம். 2 ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் டைப். ஸோ இது ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நீங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். த வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இஸ் செலக்டட் பை. அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 இந்த மெம்பர் ஆஃப் லோக்சபா மக்களவை உறுப்பினர்கள். ஸ்டேட்மெண்ட் 2 மெம்பர் ஆஃப் ராஜ்யசபா மாநிலங்களவை உறுப்பினர்கள். இது நமக்கு தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் இந்த கேள்விக்கு பதில் அளிக்க முடியும். ரெண்டுமே கரெக்ட் தான். ரெண்டுமே லோக்சபா ராஜ்யசபா மக்களவை மாநிலங்களவை இதுல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் 2 பேருமே பங்கு பெற்றுதான் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா துணை குடியரசுத் தலைவரை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ ஆப்ஷன் சி இதுக்கு. நம்ம இந்த கேள்விக்கு ஏதாவது ஒண்ணுதான் தெரிஞ்சிருக்கு, இன்னொன்னு சந்தேகமா இருக்குன்னா நமக்கு 50% சான்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒண்ணுதான் தெரிஞ்சிருக்கு, மெம்பர் ஆஃப் லோக்சபா அவங்க தான் தேர்ந்தெடுப்பாங்க தெரிஞ்சிருக்கு, ராஜ்யசபா நமக்கு தெரியலன்னா 1 கரெக்ட்னு தெரியும். அப்போ எய்தர் 1 இருக்கும், அதுக்கப்புறம் நெய்தர் 1 ஆர் 2 இருக்காது, ஏன்னா 1 கரெக்ட் ஆயிடுச்சு. இந்த 3ல தான் ஏதோ 1 இருக்கணும், 2 ஒன்லியாவும் இருக்காது, ஏன்னா 1 கரெக்ட்னு உங்களுக்கு தெரியும். அப்போ எய்தர் ஆப்ஷன் ஏ இல்ல ஆப்ஷன் சி இது 2ல தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு 50% சான்ஸ் இருக்கு இந்த மாதிரி கேள்விகளுக்கு பதில் கரெக்டா ஆகிறதுக்கு. இது வந்து ஒரு கடினமான கேள்விதான், இருந்தாலும் நம்மளுடைய ஆன்சர் ப்ராபபிலிட்டியை நம்ம 50%க்கு எலிமினேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி நம்மளால கொண்டு வர முடியும். அடுத்து கடைசி டைப் ஆஃப் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா பேசேஜ் கொஸ்டின் டைப்னு சொல்லுவாங்க. இந்த பேசேஜ் கொஸ்டின் டைப் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பேசேஜ் கொடுத்துருவான். இந்த பேசேஜ் கொடுத்து உங்களுக்கு ஆன்சர் கேட்பான். இந்த கொஸ்டின் அவன் கொடுக்கறதுக்கு முக்கிய காரணமே என்னன்னா உங்களுக்கு போதுமான பொறுமை இருக்கா, இந்த கண்டினியூட்டியா உங்களால இதை ரீட் பண்ணி உங்களால புரிஞ்சுக்க முடியுதா அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினுடைய பேட்டர்னே. ஸோ இந்த கொஸ்டின் வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இன்னும் பெரிய பேராகிராஃப், ஒரு கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லா வர மாதிரி கூட பேராகிராஃப் இருக்கும். அதாவது 1 ஆர் 2 டைம்ஸ் டைம் வேஸ்ட் பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லி நீங்க ரீட் பண்ணி முடிச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பா ஆப்ஷனுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இது நான் ஜஸ்ட் ரீட் பண்ணி ஆன்சர் சொல்றேன். இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான். நீங்க இந்த மாதிரி நிறைய பேசேஜ் கொஸ்டின் ரீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பேசேஜ் கொஸ்டின் பொதுவா வந்து எதுல கேட்கறாங்கன்னா ஹிஸ்டரியில கேட்பாங்க. ஹிஸ்டரியில இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடா ஏதாவது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு யாரோ ஒருத்தர் யார் இவரு அப்படின்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லி அவரை பத்தி ஒரு 4 விஷயத்த பெரிய ஸ்டேட்மெண்டா கொடுத்து இது யார் சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லி ஹிஸ்டரியில கேட்கலாம். அப்படி இல்லாட்டி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அறிவியல் சார்ந்து ஏதாவது ஒரு கேள்வியை பெருசா வச்சு கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகம். இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். இந்த ஜவஹர்லால் நேரு wrote in 1961, India as a secular state honors all faiths equally and gives them equal opportunities. Yes, Radhakrishnan as President of India too expressed, when India is said to be a secular state, it does not mean that we as a people reject the reality of unseen spirit or the relevance of the religious to life or that we exalt irreligion. It does not mean that secularism itself became a positive religion or that the state assumes the divine prerogatives. இது ஒன்றும் கிடையாதுங்க. என்ன சொல்ல வராங்கன்னா அல்டிமேட்டா ஸ்டேட் வந்து மதத்தின் மீது நேரடியாக தலையிடாது. அதே நேரத்துல அரசு தொழில்களை தவிர அரசு வேலைகளை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு தனி மனிதருக்கும் அங்கீகாரம் கொடுக்குது ரிலீஜியன் நீங்க என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ இதுல கரெக்டா இம்ப்ளை பண்ணக்கூடிய ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான். ஏன்னா இந்தியன் செகுலரிசம் இஸ் ரிலீஜியஸ், இர்ரிலிஜியஸ் அண்ட் ஆன்டி ரிலீஜியஸ் கொடுத்துருக்கோம். ஆன்டி ரிலீஜியஸ் கிடையாது. இந்தியன் செகுலரிசம் பெர்ஃபெக்ட்லி கம்பேட்டபிள் வித் ரிலீஜியாசிட்டி. நம்ம ஏதோ ஒரு மதத்தை தூக்கி பிடிக்கிறோமா, அதுவும் கிடையாது. இந்தியன் செகுலரிசம் டஸ் நாட் ரெகனைஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரிலீஜியன் இன் பப்ளிக் ஸ்பேஸ். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஆப்ஷன் டி ரீட் பண்ணி பாருங்க. இந்தியன் செகுலரிசம் இஸ் நாட் ரெக்வயர்ட் டு கிவ் ஈச் ரிலீஜியன் ஈக்குவல் கன்சிடரேஷன். நாட் ரெக்வயர்ட் டு கிவ் கொடுத்துருக்கோம், தப்பு. எல்லா ரிலீஜியனுக்கும் நம்ம ஈக்குவல் ரெப்ரஸன்டேஷன் ஈக்குவல் கன்சிடரேஷன் தான் நம்ம கொடுப்போம். ஸோ தட் ஆன்சர் வந்து இதுக்கு சி. இந்த மாதிரி பேசேஜ் கொஸ்டின் கேட்கக்கூடிய நோக்கம் உங்களுக்கு இதுல தெளிவு இருக்கா இல்லையா, ரீட் பண்றதுக்கு பொறுமை இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கு மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி அடுத்த தொகுப்புகள்ல டிஎன்பிசியுடைய எக்ஸாம் பேட்டர்னை கிராக் பண்ணி கொஸ்டின்ஸ் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத இன் டீடைல்டா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணி அனலைஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.